Hey guys, welcome back to another மனிதர்கள். இன்றைக்கி வந்து 10:30 தான் படிக்க உட்காந்துருக்கேன். ஏன்னா இப்போ ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோடய டாட்டர்ஸ்லாம் வந்து தூங்கினதுக்கப்புறம் தான் நான் படிக்க உட்காந்துருக்கேன். ஸோ சிசேட் வந்து இந்த டைமில் படிக்கும்போது தூக்கம் வராது. ஸோ நைட் டைமில் சிசேட் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புது புது கான்செப்ட்ஸ் வந்து அதில் கேட்குறாங்க, இப்போலாம் ரொம்ப டீப்பாக கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்கமிங் எக்ஸாமில் வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம வந்து சிசேட் வந்து கன்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நைட் டைமில் வந்து தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சிசேட் ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங்ஸ், இந்த மாதிரி ரீசனிங்ஸ் பார்த்தா தான் கொஞ்சம் தூக்கம் வராமல் ஆக்டிவாக படிக்க முடியும். ஸோ சிசேட்டில் வந்து அதாவது 2023 ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிலிமினரியில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கொஷின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2023 சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. இது சிசேட்டில் கேட்ட கேள்வி. அதாவது 17, 37, 47, 97, 31, 41, 53, 67, 71, 73, 79, 83, 83, 89, 91, 90. இது 4 ஸ்டேட்மெண்ட் அப்படி, அதாவது 4 சீரியஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சீரியஸ் வந்து டிஃபர் ஃப்ரம் அதர் அப்படின்னு கேட்குறாங்க, எது வந்து மற்றதுலேருந்து வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இப்படி ஒரு நம்பரை கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதோடைய சீரியஸ் பார்ப்போம். இதுக்கு அடுத்த நம்பருக்குள்ள தொடர்பு, இதை மைனஸ் பண்ணி பார்ப்போம், இதை மைனஸ் பண்ணி பார்ப்போம், இதுக்கு இடையில வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு நம்பரை ஆட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணுவோம், க்யூப் பண்ணி பார்ப்போம், 2 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம், 3 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம், 2 க்யூப் பண்ணி பார்ப்போம், 3 க்யூப் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை பாருங்கள், எல்லாமே இந்த ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லுவோம். அது ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த அந்த நியர்பை நெருங்கிட்டு நடத்தும் அந்த ஆன்சருக்கு. எல்லாமே ஒற்றைப்படை எண்களுங்கும் போது அடுத்து பகு எண் பகா எண்ணு ஒரு ஃபேக்டர் இருக்குது நம்ம இதில் மேக்ஸில். ஸோ இது வந்து பகு எண்ணா பகா எண்ணா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சருக்கு, இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரைம் நம்பர் ஆர் நாட் அப்படிங்கிறது. ப்ரைம் நம்பர்னால் பகா எண்கள். இப்போது 17, 37, 47, 97 ப்ரைம் நம்பர் பகா எண்கள்லாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள். அதனுடைய அந்த ஃபேக்டோரியல் என்னென்னா ஒன்றும் அது சேம் நம்பர், இந்த 2 நம்பரால் மட்டும்தான் அது வகுப்படும், வேறு எந்த நம்பர் போடலாம் அது வகுப்படாது. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த 97 அப்படிங்கும்போது 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு தெரியணும் நமக்கு. இப்போ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது பகா எண்கள், 2, 3, 5, 7 இப்படி போயிட்டுருக்கோம். அப்படி வரிசையாக எழுதும்போது இந்த நம்பர்ஸ் வந்து 97, 100க்குள்ளே இத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். 17, 37, 47, 97, 31, 41, 53, 67, 71, 73, 79, 83, 83, 89, 91, 97. ஸோ 91 மட்டும் 5 70, 3 21. ஸோ 91, 13 7 வந்து 91 வரும். ஸோ இந்த டிங்கிற ஆப்ஷன் வந்து மற்றதுலேருந்து டிஃபர் ஆகுது. ஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ சின்ன கேள்வி தான், பட் நம்ம அந்த இடத்துல ப்ரைம் நம்பரா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் ஆகணும், மைண்டுக்கு வரணும், கிளிக் ஆகணும். அந்த ஸ்பார்க் வந்தால் மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னடா ஐஏஎஸ் எக்ஸாமு அப்படின்றோம், இவ்வளோ சிம்பிளாக கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஆன்சர் சொன்னாதான். ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியாது. 7, 9, 10 கூட்டினா என்ன வரும்? கூட்டி தான் பார்ப்போம். ஆக்சுவலாக ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ கூட்டி தான் பார்க்கணும். 10, 19, 26ன்னு சொல்லுவோம். இதை கூட்டினா 26 வரணும், ஆனால் 8ன்னு வருது. ஓகே, அடுத்தது 9, 11, 30, 41, 50 வருது. அடுத்தது
11 17 21, அதாவது 11 17 28 21 49 வருது. அடுத்து 23 4 27 37 42 வரும் இங்கே. ஸோ இங்கே 26 வரணும், இங்கே 50 வரணும், 49 வரணும், இங்கே 42 வரணும் கூட்டினா. ஆனால் 26 பதில் 8 போட்டிருக்காங்க. 8 எப்படி போட்டிருப்பாங்க? இது 2ஆல் டிவைட் பண்ணால் 8 வராது, 3ஆல் டிவைட் பண்ணால் கூட 24 இருந்தால் தான் 8 வரும். 3 24 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் தான் 5 வரும். இது 13க்கும் 49க்கும் சம்மந்தமே இல்லை. 3 13 கூட 39 தான் ஆச்சு. இது ஆக்சுவலாக எப்படி போட்டிருக்காங்க இந்த சம் அப்படின்னா, சிம்பிளாக போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த 26 அப்படிங்கிறத 2 + 6 = 8 எழுதியிருப்பாங்க. அடுத்து 5 + 0 = 5 50ங்கிறது, 49ங்கிறது 4 + 9 = 13. அடுத்தது இதை வந்து 4 + 2 அப்படின்னு போடணும், 6ன்னு ஒரு ஆன்சர். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 6. ஸோ இதை பார்க்கும்போது இந்த கொஷின்லாமா ஐஏஎஸில் கேட்குறாங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு. பட் இந்த கொஷின் ஸ்ட்ரைக் ஆகணும் அந்த டைமில். நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே இந்த கொஷின் வந்து நமக்கு அந்த ஸ்பார்க் வரணும், அப்போ தான் அந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷனில். நம்ம வந்து ரொம்ப ப்ராடாக யோசிப்போம். சில கொஷினுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆன்சரு, பட் சில கொஷினுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா இதையும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த 1 மினிட்டுக்குள்ளே அந்த எல்லா மெத்தட்ஸையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அந்த கொஷினுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தூக்கம் வர டைம்லாம் சிசெட் படிக்கலாம். சிசெட் வந்து நாட் ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிக்கிறவங்களும் சிசெட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். குட் நைட்.